இல்லை அது பெர்மனெண்ட்டாக அப்படி தான் நான் சொட்டையாகவே இருப்பேன். நான் முன்னாடி மட்டும் இல்லை, பின்னாடி. என்ன ஏண்டா இம்புட்டு அழகா படைச்ச ஆண்டவா? எதுக்கு? ஹாய் ஆல், வெல்கம் டு மேன்ஸ் வேர்ல்ட் தமிழ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபுல்லுமே என்னோடய டொனார் ரீஜனை பற்றி தான். சில முடியெல்லாம் காணாமல் போச்சு. அது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நடந்த பிறகு தான் போச்சு. ஸோ அந்த முடியெல்லாம் வந்து திரும்ப வளருமா இல்லை வளராதா, இல்லை அந்த டொனார் ஏரியாவில் எப்படியெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்றதெல்லாம் எனக்குமே நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. எனக்கு கிடச்ச சில கிளாரிட்டியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு டாக்டர் கிடையாது. எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டில் எந்த ஒரு டெக்னிக்கலாகவும் எனக்கு சத்தியமாக தெரியாது. நான் ஒரு யூசர்னால் எப்படி, நான் இப்போ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி யாருனாச்சும் ஒருத்தங்க இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வேவ் லென்த்தோ அட்லீஸ்ட் உங்கள் தாட் ப்ராசஸில் இருக்கிறதும் நான் சொல்கிறதும் மேட்ச் ஆகலாம். அட்லீஸ்ட் நானே ஒரு 10 இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு தான் எனக்கு நான் அப்டேட் எடுத்துப்பேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாகிட்டு நீங்கள் போய் செக் பண்ணலாம். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள். ஓகே, நானே சைடில் காட்டுறேன். என்னென்னா, இப்போ என்னோடய டொனார் ரீஜனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேப் தெரியும் நடுவில் மட்டும். அதாவது கரெக்டாக இங்கே எனக்கு அந்த மாதிரி கேப் இருக்குது. அதில் என்ன ஆச்சு அப்படின்னா, எனக்குமே அது வந்து ஏதோ ஒரு ஃபால்ட் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஒரு சப்ஸ்கிரைபர் தான் என்னோடய வீடியோஸை பார்த்துட்டு சொன்னார், உங்களுக்கு வந்து டொனார் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதை கேட்டதுமே எனக்குமே கொஞ்சம் அஃப்ரேட் ஆகிடுச்சு. என்னென்னா, சில ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கான் ராங் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். அங்கங்கே வந்து யாரோ கீறி வச்ச மாதிரி அங்கங்கே கேப்ஸாக இருக்கும் பேக் மண்டையில். ஸோ அதை பார்த்துட்டு எனக்குமே டவுட் இருந்துச்சு. அதனால தான் நான் ஃபர்தராக வந்து அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்போ என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு நான் ஒரு ஆன்லைன் டாக்டரை வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தேன், கேட்டிருந்தேன். ஆமாப்பா, இதில் டொனார் டேமேஜாக இருக்கலாம், உங்கள் நிறைய கிராஃப்டை வந்து பிடுங்கி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வளராமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு நாள் வந்து நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் எனக்கு வந்து ஆன்லைனில் வந்து இங்கே இருக்கிறதெல்லாம் அவ்வளோ கிளியர் கட்டாக அவருக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ஃபஸ்ட்டு அவர் சொன்னது. நான் கன்சல்ட் பண்ணது வந்து காமன் ஃபிசிஷியன் தான், ஜெனரல் ஃபிசிஷியன். அதனால் அவருக்குமே ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பற்றி அவ்வளோ நாலேஜ் இருக்குமானா எனக்கு டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட்டு வந்து நான் வேறு ஸ்டெப் எடுத்தேன். செகண்ட் வந்து ஆப்வியஸாக எனக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஹெச்எஸ்என்கிட்டயே நான் போய் கேட்டேன். அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிவாக தான் பதில் சொல்லியிருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வர்றதுன்றது 10 in 1 people கிட்ட கண்டிப்பாக வரும். ஷாக் லாஸ்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஷாக் லாஸ் அப்படின்னா, நீங்கள் ஒரு இடத்த வந்து முடிவு பிடுங்கும் போது அந்த அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்க முடிக்கெலாம் என்ன ஆகுனா ஒரு ஷாக் மாதிரி ஆகி அங்கே இருக்கிறதெல்லாம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாமல் க்ரௌன் ஏரியாவிலேருந்து அவ்வளோ கிராஃப் எடுக்க மாட்டாங்களாம். அதில் வந்து அவ்வளோ ரிசல்ட்ஸ் கிடைக்காது க்ரௌன் ஏரியாவிலேருந்து எடுத்தோன்னா. ஸோ அதனால் அங்கேருந்து எடுக்கலை அப்படின்ட்டும் அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, இது என்ன தான் அவங்க கன்வே பண்ணியிருந்தாலும் எனக்கு இருக்க பெரிய டவுட் என்னென்னா, திரும்ப வளருமா வளராதா அப்படின்னு தான் இருந்துச்சு. பிகாஸ் நம்ம முன்னாடி வருமா வராதான்றதையே பெரிய கொஷின் மார்க்காக பார்த்துட்ருக்கோம். ஸோ பின்னாடின்றது இட் இஸ் ஆப்வியஸ்லி நமக்கு தெரியாதுல்ல. அது பின்னாடியும் போச்சுன்னா அவ்வளோதான், 2 in 1 ஆகிடும் நம்ம பண்ணுறதெல்லாம். ஸோ எல்லாமே வேறு டைரெக்ஷனில் போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் அவங்கக்கிட்டே நான் கேட்டேன், ஓகே சார், நீங்கள் ஷாக் லாக் சொல்கிறது எல்லாமே டெக்னிக்கலாக கண்டிப்பாக உண்மை தான். பட் எனக்கு அங்கே ரீக்ரோத் ஆகுமா அப்படின்னா அவங்க வந்து 100% வந்து அஷ்யூர்டாக சொன்னாங்க, எனக்கு வந்து அந்த இடத்துல ரீக்ரோத் ஆகும் அப்படின்ட்டு முடி. பிகாஸ் இப்போ தான் ஷாக் லாஸில் இருந்து இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபர்தராக அது வந்து ஜெனரேட் ஆகிடும் 6 months. அதுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்றப்போ தான் அவங்க கொஞ்சம் வளர்றாங்க. ஓகே, ஷாக் லாஸ் ஆகிடும். ஸோ முடி வளரும்னுட்டு நான் இந்த இடத்துல எதுவுமே நான் கட் பண்ணல. பிகாஸ் நான் கட் பண்ணி போட்டேன்னா ஏதோ எழுதி வச்சு பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நான் கட் பண்ணல. நான் எந்த தப்பு எல்லாத்தையும் விட்டதெல்லாம், ஸோ தப்பு விட்டதெல்லாம் மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல வந்து அப்படியே போட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூ பேக் டு த டாபிக். என்னென்னா, இப்போது வந்து ஹேர் லாஸ் ஷாக் லாஸ் வந்து 6 months வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். அதுக்கு நான் அடிஷ்னலாக எதுனா பண்ணுமானா, அவங்க வந்து நம்ம பண்ணக்கூடியது வந்து ஒன்லி மினாக்ஸ்டைல் வந்து ப்ராப்பராக அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலான்னுட்டு. மினாக்ஸ்டைல்னால்
எனக்கு அவங்க கொடுத்த மினாக்சிடில் இது தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மினாக்சிடில் ஃபினாஸ்டைட் டாபிக்கல் சொல்யூஷன் 5% இருக்குது. ஸோ இந்த 5% தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது. இது ஆக்சுவலாக எனக்கு எஃபெக்டிவாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். என்ன ரீசன்னா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஹேர் க்ரோத்லாம் இல்லைன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரி, நான் காட்டுறேன். வீடியோ எண்டில் வந்து என் முடி கேப் எடுத்துகிட்டு காட்டுறேன். ஸோ என்னென்னா, இந்த 5% இதுவும் வந்து நான் இப்போ கொஞ்சம் எக்ஸஸாக யூஸ் பண்ணுறேன். எக்ஸஸானால் ஃபஸ்ட்டு ஒரு 4 ஸ்ப்ரே அந்த மாதிரி அடிச்சுட்டு கூட அதில் அப்படியே விட்டுருவேன். பட் இப்போ வந்து 5 ஸ்ப்ரேஸ் நல்லா வந்து அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் லைட்டாக கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடுவேன். ரொம்ப மைல்டாக தான் தைக்கணும். அது ஏன்னா ஆப்வியஸாக ஃபர்ஸ்ட் பேபி ஹேர்ஸ்ன்னு சொன்னிருந்தால் அதுதான். ஸோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மசாஜ் கொடுக்கணும், சாஃப்டாக மென்மையாக தடவி விட்டேன். பட் இங்கே க்ரோத் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு கம்பேரிட்டிவ்லி. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து க்ரோத் வந்து அவ்வளோ இல்லை. ஓகே ஷோ. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே எனக்கு முடி வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் இந்த ஏரியாவில். பட் நான் இதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணுறப்போ எனக்கு நிஜமாலே ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் இந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இந்த இடத்த கான்சன்ட்ரேட் பண்ண மறந்துட்டேன். ஸோ அதனால் இங்கே வந்து எனக்கு இன்னுமே வந்து லைட்டாக உங்களுக்கு ஹேர் க்ரோத்துன்றது அதே மாதிரி தான் இருக்குது. அதாவது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே வந்து நல்லாவே கொஞ்சம் டென்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ எனக்கு ரிசல்ட்ஸுமே பெட்டராக தான் வருது. ஸோ அவங்க சொன்னது அதே தான், நீங்கள் வந்து மினாக்சிடில் கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் சொல்யூஷன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அங்கே வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணுறப்போ கூடவே வந்து இன்னொரு ஷாக் லாஸ்க்குன்னுட்டு அதை கம்மி பண்ணுறதுக்காக இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கம்ப்ளீட்டாக என்கிட்ட தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த இன்ஜெக்ஷன் குத்துறதுலாம் இட்ஸ் நாட் ஈஸி. என்னை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பெயின்ஃபுல் ப்ரொசீஜர். என்ன தான் அவங்க சொன்னாலும் அது ரொம்ப பெயின்ஃபுல் இன்ஜெக்ஷன் தான். ஸோ அந்த வலியை மறுபடியும் தாங்கணுமா அப்படின்ட்டு, இல்லை முழுசாக நனைஞ்சாச்சு இதுக்கப்புறம் எதுக்கு முக்காடுன்ற மாதிரி, சரி இன்னும் கொஞ்சம் 2 இன்ஜெக்ஷன் நான் தாங்கிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கேன். பார்ப்போம் என்ன தான் ஆகுது அப்படின்ட்டு. நான் இங்கே பெரிய கிளாரிட்டி தரணும். இது வந்து 101 பீப்புள் இல்லை 10 பீப்புளுக்கு ரொம்ப ரேராக நடக்கக்கூடியது தான். என்ன ரீசன் நான் எப்படி இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன்னா, நாங்கள் இருந்த வரைக்குமே நான் உங்களுக்கு பழைய நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நாங்கள் கண்கூட அங்கே வந்து பிஆர்பிக்கு வரவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி இஷ்யூஸு அங்கே யாருமே எனக்கு தெரிஞ்சு சொல்லலை. அப்படி இருந்திருந்ததுன்னா அவ்வளோ கண்டினியூஸாக வருவாங்களானு தெரியல. ஸோ இது வந்து இட்ஸ் அ ஈஸிலி ஃபிக்ஸபிள் சொல்யூஷன். அது மட்டும் நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன். அண்டு இது எல்லாருக்குமே நடக்காது, சில பேருக்கு தான் நடக்கும். நான் பிஆர்பிக்கு போகிறேன், கண்டிப்பாக போவேன். ஏன்னா போயே ஆகணும். பிகாஸ் நிறைய பிஆர்பிக்கு அப்புறமேட்டு தான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் ஒரு நல்ல ப்ராப்பர் ரிசல்ட்ஸ் வந்த மாதிரி நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் பிஆர்பி போவேன். ஸோ பிஆர்பி போகிறப்போ இது என்ன இன்ஜெக்ஷன், அந்த இன்ஜெக்ஷனோட எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கேட்குறேன். ஸோ கேட்டுட்டு அதுக்கு அடுத்து தான் நான் வந்து அங்கேயே வந்து யோசிக்கணும், போடலாமா போடக்கூடாதா அப்படின்ட்டு. அது ஒன்று இருந்துச்சு. ஸோ அவங்க பேசுகிறப்பயுமே வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி நான் வீடியோ அப்ளை பண்ணியிருந்தேன். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட இதெல்லாம் கேட்டிருந்தேன். அவங்க வந்து ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க, இந்த வீடியோவும் பார்ப்பாங்க. இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பாசிட்டிவ் சைடில் சொல்லணுன்னா நம்மளோட ஆப்வியஸாக அவங்க பார்க்க தான் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு ஹெச்எஸ்என் அது ஒரு ஆர்கனைசேஷன். அந்த ஒரு கிளினிக்கில் நான் ஒரு கிளைண்ட் மாதிரி தான். அங்கே போயிட்டு வந்ததுனால என்னோடய ப்ளஸ் அண்ட் மைனஸ் நான் அந்த ஒரு, நீங்கள் எப்படின்னா நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், ஒரு ஹோட்டலில் மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். அந்த ஹோட்டலில் வந்து பிரியாணி வந்து கொஞ்சம் லைட்டாக டேக் லைக் ஹைதராபாத் பிரியாணியில் கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். அங்கே போயிட்டு நான் வந்து காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு மட்டும் நான் ரிவ்யூவை என்ன சொல்லிட்டு இருப்பேன்னா, ஐயோ அந்த ஹோட்டலில் பிரியாணி காரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அந்த ஹோட்டலுக்குமே அது என்ன தான் ஆத்தென்டிகேட்டட் ஹைதராபாத் பிரியாணியாக இருந்தாலும் அது நான் சொல்கிற ரிவ்யூவில் வந்து தப்பாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு அது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு தடவை ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ப்ளஸ் நெகட்டிவ்னு இருக்கும். அதுக்கு ப்ளஸ் நெகட்டிவ்னு இருக்கும். நான் நெகட்டிவ் மட்டும் நான் நிறைய ப்ரொஜெக்ட் பண்ணியிருந்தேன்னா அது வந்து அந்த
ஹாஸ்பிட்டலுக்கு அது ஒரு கெட்ட பேர் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்க அதெல்லாம் கூட பெருசாக கன்சிடர் பண்ணல. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ என்ன வீடியோ வேணாலும் போட்டுக்கப்பா, வேணா உனக்கு என்ன டெக்னிக்கலாக வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கைண்டாக தான் பேசியிருக்காங்க. எனக்கு அது நான் வீடியோ மேக் பண்ணுறதுனால ஒரு பாண்ட் க்ரியேட் பண்ணுமா அப்படின்னா எனக்கு தெரியாது. பட் என்ன தான் பாண்ட் க்ரியேட் பண்ணாலும் இட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். எனக்கு எனக்கு ஒரு 10 பேரை வந்து அனுப்பிச்சா எனக்கு கமிஷன் பேசிஸில் தருவாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இங்கே வந்து நம்ம சும்மா எனக்கு தெரிஞ்சது நான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு இந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சொல்கிறதுக்கே. ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக யாருமே எந்த வீடியோவில் நான் பார்த்து இல்லை. எல்லாருமே வந்து அங்கே ரொம்ப பயாஸ்டாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லா வியூஸுமே அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸை கூட அவங்க பெருசாக யாருமே பேசினதே இல்லை. நானாக அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போது ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ண என் கூட இருந்த பெட்டில் இருந்தவங்க எல்லாம் அந்த இன்ஜெக்ஷனுக்கு அப்படி அலறினாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் சரி நம்மளே வீடியோ எடுத்து போடுவோம், நமக்கும் கண்டென்ட் கிடைக்கும்ல. சரி, கண்டென்ட் கிடைக்குதுன்றது அதுவும் ஒரு சைடில் இருக்கும். பட் கண்டென்ட்காக மட்டும் நான் இந்த வீடியோ மேக் பண்ணல. ஐ மீன் இந்த ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் சீரீஸ் வீடியோஸ் வந்து கண்டென்ட்காக மட்டும் நான் மேக் பண்ணல. அதுக்கு பின்னாடி வந்து என்னுடைய ட்ரூ ஹார்ட் ஃபீலிங்ஸும் நான் கனெக்ட் பண்ணும் அப்படின்றது தான், எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணுன்றதுனால தான் நான் இப்போது சொல்லிகிட்ருக்கேன். ஸோ பேக் டு த பாயிண்ட், எங்கே விட்டோன்னு தெரியாது. ஸோ நம்மளே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். என்னென்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் வந்து என் பின்னாடி இருக்க ஹேர்ஸ் எல்லாம் வந்து டொனார் டேமேஜ் கிடையாது. பெர்மனண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பிகாஸ் 6 months அது ரீக்ரோத் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் ஆல். இன்றைக்கி வந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்னோடய டொனார் ரீஜனை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஹேர் க்ரோத் தான் நான் காட்டுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஹேர் க்ரோத் இங்கே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இப்போ இதில் காட்ட முடியல, இங்கே எனக்கு நல்லாவே இருக்குது. அந்த ஒரு ரீசன் தான். பின்னாடி வந்து எனக்கு அவ்வளோவா இல்லை. பின்னாடி அது எனக்கு லைட்டாக சொரன்னு தொட்டு பார்த்தேன்னா. ஸோ இதுக்கான என்னோடய ஃபுல் ஹேர் க்ரோத்தை பற்றி நான் அப்டேட் போடுறேன், ஓகேவா? பிகாஸ் அது வந்து 60th டேன்னு நினைக்கிறேன், 2 months. ஸோ 2 monthsக்கான ரிசல்ட்ஸுமே நான் போடுறேன் உங்களுக்காக. ஸோ அது அவ்வளோதான். இது இல்லாமல் உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் எதுனா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா நான் அதிலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொருத்தவங்க வந்து பயோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி கேட்டிருந்தாங்க. பயோ ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பற்றி எனக்கு இன்னும் படிச்சுட்டு தான் இருக்குது, கிளியர் கட்டாக எனக்கு தெரியாது நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும். ஸோ அதனால் அதை பற்றி நான் சொல்லலை. ஸோ that's all மக்களே, தேங்க்யூ, பாய். ஒரு சின்ன அப்டேட் மட்டும், நான் ஹெச்எஸ்எனை பற்றி அட்வான்டேஜஸும் போட்டிருக்கேன், டிஸ்அட்வான்டேஜஸும் போட்டிருக்கேன். பட் ஹெச்எஸ்எனோட காம்படிட்டர்ஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸாக ரொம்ப ஊதி பெருசாக்கிட்டு இருக்காங்க. நானே நேராக ஒரு வீடியோவை பார்த்தேன், இந்த வீடியோ ரெஃபர் பண்ணி போட்டிருந்தாங்க. அது ஆக்சுவலாக தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற அட்வான்டேஜஸ் வந்து ரொம்ப அதிகம் டிஸ்அட்வான்டேஜஸோட. ஸோ எனிவே நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை, கண்டிப்பாக நான் ஹெச்எஸ்எனை ரெக்கமெண்ட் பண்ணலை. பட் நான் அதுக்கு ஒரு ரேட்டிங் மட்டும் தர விரும்புகிறேன். என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 4 star தருவேன். ஸோ தட்ஸ் ஆல் மக்களே, இதை தான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், சொல்லிட்டேன். டாட்டா, பாய் பாய். வேறு எதனா வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இல்லை இதில் எதனா இம்ப்ரூவ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா கண்டிப்பாக ட்ரை வித் விக்கின்னுட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா என்னுடைய ப்ரொஃபைல் வரும், நீங்கள் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய்.